ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு புதிர் காமெடி. யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அப்போல்லாம் வாகன வசதியெல்லாம் கிடையாது. எல்லோரும் கால்நடையாக தான் நடந்து போவாங்க. கையிலே உணவுலாம் கொண்டு போவாங்க. எங்கேயாவது ஒரு வழிப்போக்கர் மண்டபம் இருந்ததுன்னா அதில் தங்கிட்டு மறுநாள் காலையில் திருப்பி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்களாம். அப்போது யாரும் முன்பின் தெரியாதவங்களா இருந்தால் கூட அவங்க கூட நண்பராகி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு எல்லோரும் படுத்து தூங்கி பேசி கலந்து நடந்து போவாங்களாம். அந்த மாதிரி அந்த வழிப்போக்கர் மண்டபத்தில் 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ சாப்பிட்ற டைம் ஆச்சு. 2 பேரை பிரித்தாங்க. ஒருத்தவன், அப்பா என் பொண்டாட்டி எனக்கு 5 சப்பாத்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என் ஆள் 3 சப்பாத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு 2 பேரும் பிரிக்கும் போது 3வது ஆள் ஒருத்தர் வந்துட்டாராம். வாங்க வாங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க சாப்பிட்றதுக்கு? என்கிட்ட எதுவும் இல்லை, எல்லாம் சாப்பாடெலாம் தீர்ந்துருச்சு. எனக்கும் உங்கள் சாப்பாட்லேயே எதுனா கொஞ்சம் பிரித்து கொடுங்களேன், எனக்கும் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னாங்களாம். ஓகே, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னாங்களாம். சரி, 8 சப்பாத்தி இருக்குது, இது எப்படி 3ஆக பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்களாம். உடனே வந்தவர் சொன்னாராம், அதில் என்ன பெரிய விஷயம், ஒரு சப்பாத்தியுமே 3 பீஸாக போடுங்க, ஆளுக்கு ஒரு பீஸு. இப்படியே நம்ம 8 சப்பாத்தியும் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னாங்க. அட, இது கூட நல்ல ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி 3 பீஸாக போட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த பணக்காரர் எழுந்து அந்த இடத்துல 8 பவுனு தங்க காசை வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாராம். இவங்க 2 பேரை தூங்கி முழித்து எழுந்து பார்த்தா ஒரு துணி மூட்டையில் 8 பவுன் தங்க காசு இருக்குது. ஒரே சந்தோஷம். இந்த காஞ்சி போன சப்பாத்திக்கு இவ்வளோ பெரிய மனசு பண்ணி தங்கத்தாலேயே கொடுத்துருக்காரு அப்படின்னு. 8 இருக்குதுலடா, நம்ம 2 பேரும் ஆளுக்கு 4 நாள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நானா ஒருத்தவன். இல்லை, அதெல்லாம் எப்படி ஆளுக்கு 4 நாள் வரும், நான் 5 சப்பாத்தி கொடுத்தேன், எனக்கு 5, நீ 3 சப்பாத்தி தான் கொண்டு வந்த, அதனால் இந்தா உனக்கு 3 அப்படின்னானா. அவன், நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஆளுக்கு 4 நாள் தான், எனக்கு 4 வந்தாகணும் நானாம். சரின்னு அப்போல்லாம் ஊருக்கு ஒரு நீதிமான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனாங்களாம். நடந்த விஷயத்த சொன்னாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கே பாருப்பா, 5 சப்பாத்தி கொண்டு வந்தவருக்கு 7 பவுனு, 3 சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு 1 பவுனு அப்படின்னாலும். ஐயா, இது அநியாயம். நீங்கள் எப்படி, நான் 3 சப்பாத்தி கொண்டு வந்து எனக்கு 1 பவுன் தான் கொடுக்குறீங்க, என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு. ஒத்துக்க முடியாதுல்ல, இதான் நியாயம். அதனால் 5 சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு 7 பவுனு, இந்தாப்பா புடி. 3 சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு 1 பவுனு, இந்தாப்பா புடி அப்படின்னானோ. ஐயோ, நம்ம பேசாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகாமல் இருந்தால் நமக்கு 3 பவுனாவது கிடச்சிருக்குமே, இப்போ 1 தானே கிடச்சிது அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டானோ. இப்போ எப்படி ஜட்ஜு எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. கண்டுபிடிச்சி சரியான விடையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க நாளைக்கு என்னுடைய கலையின் காமெடியை பாருங்கள், விடையுடன் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த எண்ணெயில் போட்டு சுடுற வடையை விட சிலர் வாயாலேயே சுடுற வடையில் தான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளை விடையுடன். நன்றி, வணக்கம்.